நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சமையல்கார் பாண்டியன் சமைக்கிறது எப்படி அப்படிங்கிறது சொல்ல எவ்வளவோ யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. இங்கே ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, மறக்காமல் இதை பாருங்கள். சமையல்கார் பாண்டியன் அப்படின்னு ஒருத்தர் வெறும் 3 வீடியோ தான் போட்டிருக்காரு. நச்சுன்னு இருக்குது, பார்த்தேன், சூப்பராக இருக்குது. இப்போவே அவருக்கு சப்ஸ்கிரைபர்லாம் கொஞ்சம் கூடிருச்சு. ஏன்னா வழக்கமாக சமையல் பார்த்திங்கன்னா அனைத்து தரப்பினரும் விரும்புகிற ஒரு விஷயம், ஒரு காமனான விஷயம் இல்லையா? ஸோ அது நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா வரவேற்பு கண்டிப்பாக இருக்கும், சக்ஸஸ் சீக்கிரமாக அடைஞ்சிடலாம். ஸோ இவரோட யூடியூப் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். 3 வீடியோவும் சும்மா சூப்பராக இருக்குது. நான் பார்த்தேன், நானும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன், மறக்காமல் நீங்களும் பண்ணிக்கோங்க. எதிர்காலத்தில் இந்த சேனல் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய நிலை அடையும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். NEP 2020 நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 இதுதான் இப்போது கல்வி கொள்கையில் சில திருத்தங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு 34 வருஷம் பழமையான ஒரு கல்வி நடைமுறை இல்லையா? நம்ம அப்பா காலத்துலேருந்து நம்மளும் அப்படியே படிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். இதெல்லாமே ஒட்டு மொத்தமாக மாறப்போகிறது. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ 21ஆம் நூற்றாண்டுலலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே கணினிமயமாக்கப்பட்டுருச்சு இல்லையா? கம்ப்யூட்டரைஸ்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கல்விக் கொள்கையை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த 21ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கும் சயின்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த கல்விக் கொள்கையை கொஞ்சம் மாற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். உண்மையிலேயே மிக மிக அழகான சீர்திருத்தம் அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படிங்கிறத தெரியல. ஒரு 34 வருஷம் சொன்னோம் இல்லையா? இது வரைக்கும் என்ன நடந்துச்சு? ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துவாங்க, மக்கப் பண்ணி படித்து எழுதுவோம், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது. தகவல்கள் மிகவும் அதிகமாக குவிஞ்சு கிடக்கு. அதனால் இதில் இந்த வீடியோ எவ்வளோ தூரத்துக்கு போகும், எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. பள்ளி கல்வித்துறையை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு தோணுச்சு அப்படின்னா காலேஜில் என்னென்ன சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க, அந்த பட்டப்படிப்பில் என்னென்ன சீர்திருத்தம்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் கேட்டால் கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் மட்டுமே அதை நான் பதிவிடுவேன், சரியா? ஓகே, வணக்கம். நம்ம வீட்டு நூலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. முதல்ல இந்த சட்டத்தை பற்றி சிம்பிளாக ஒரு 2 விஷயங்களை பார்த்துடலாம். 12வது வரைக்கும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி. இதில் எனக்கு முக்கியமாக பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டுக்கு ஒரு பெண் படித்தா அந்த வீடே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ பெண்கள் படிக்கிறது மிக மிக முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இவங்க இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெண்களுக்கு உறைவிட பள்ளி வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹாஸ்டல்ஸ், அங்கே தங்கி படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பள்ளிலாம் நடக்குது இல்லைங்களா? ஸ்கூல் எப்போவுமே காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்கும், இல்லை 9:30க்கு ஆரம்பிக்கும், 4 மணிக்கெலாம் முடிஞ்சிடும் இல்லையா? 4 மணிக்கு மேலே இந்த ஸ்கூல் எப்படி இருக்க போகுது அப்படின்னா முதியவர்களுக்கான பாடசாலையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த NEP 2020 ஆக்ட் இப்போ நடைமுறைப்படுத்தலை, எல்லாமே பேசி வச்சுருக்காங்க. அடுத்த அகாடமிக் இயரில் நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ சட்டம் பார்த்திங்கன்னா திருத்தி வெல் பிளான்டாக ரெடியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல இந்த கல்வியை பற்றி எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கல்வி உலகத்தரமாக இருக்க போகுது. ஒவ்வொரு மாணவர்கள் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க இல்லையா? ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒவ்வொரு திறமை இருக்கும். ஸோ அந்த மாணவர்களுக்கு ஏற்ப, திறமைகளுக்கு ஏற்ப, அவங்க எண்ணங்களுக்கு ஏற்ப அவங்களுக்கு கல்வி வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை ஃபோக்கஸ் பண்ண போகிறது யார் அப்படின்னா, வெல் ட்ரெயின்டு கவுன்சிலர்ஸ் அண்ட் வெல் ட்ரெயின்டு சோஷியல் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லையே அங்கங்கே ஒரு ஆஃபீஸ் மாதிரி வச்சு அங்கே பர்மனெண்ட்டாக அவங்கள தங்க வச்சு, இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு 1500 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கலாமே, அந்த இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் பார்த்து அவங்களோட நிறை குறை எல்லாமே பார்த்து அவங்கள பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் போதிக்க போகிறாங்களாம். ஸோ இந்த கல்விக் கொள்கையை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, 5+3+3+4 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதாவது 5 வருடம், 3 வருடம், 3 வருடம், 4 வருடம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. 3 வயதிலிருந்து 8 வயது வரைக்கும் ஒரு கல்வி கொடுக்குறாங்க. இது 5 வருஷம். இது அடிப்படை கல்வி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 8 வயதிலிருந்து 11 வயது வரைக்கும் கல்வி கொடுக்குறாங்க. இது 3 வருடம். இது ஆயத்த கல்வி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 11 வயதிலிருந்து 14 வயது வரைக்கும் ஒரு கல்வி கொடுக்குறாங்க. இதுவும் 3 வருடம். இது நடுநிலை கல்வி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 14 வயதிலிருந்து 18 வயது வரைக்கும் இது மேல்நிலை கல்வி அப்படின்னு சொல்றாங்க.
இதுல முதல் 5 வருடம் சொன்னோம் இல்லையா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு குழந்தை 3 வயசுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்பதான் அவங்களுக்கு எல்லாமே பாக்குறது எல்லாமே கேள்வியா இருக்கும். இது ஏன் இப்படி நடக்குது, இது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எதை பார்த்தாலும் கேள்வியா இருக்கிற பருவம் பாத்தீங்கன்னா அந்த 3 வயது தான் இல்லையா, அப்பதான் ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சிலை செய்வதற்கான மண் ஏற்ற மண் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் குழந்தைகள் இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லி கொடுத்தாலும் அது கப்புன்னு பிடிச்சிக்குவாங்க. ஸோ அவங்கள வந்து செதுக்கிறது ஈஸியாக செதுக்கலாம் அந்த 3 வயதுலேருந்து அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ இந்த கல்வி சீர்திருத்தத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த 3 வயது குழந்தைக்கு அப்பவே விளையாட்டு கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பண்ணி கொடுக்குறாங்க. அங்கன்வாடி அப்படின்லாம் சொல்லுவாங்க, நம்மளாம் போய் படிச்சிருப்போம் ப்ரீ ஸ்கூல்ஸ்லாம் ஒரு 3 வருஷம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல இந்த குழந்தைகளுக்கு கல்வியெல்லாம் விளையாட்டு முறையில் போதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரீ ஸ்கூல் 3 வருஷம், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் முடியும். இந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு 3வது வருஷம் போகிறாங்க இல்லையா, அப்போ இவங்களுக்கு எண்ணும் எழுத்தும் அக்யூரேட்டாக தரவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இருக்கும், அந்த அளவுக்கு வந்து கல்விகள் கொடுக்கப்படும். எல்லாமே ப்ளே வேவாக இருக்கிறங்காட்டி இந்த இடத்துல ஸோ குழந்தைகள் வந்து தரவா ஆயிரும், அந்த அளவுக்கான எஜுகேஷனல் சிஸ்டம் வந்து மாற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே நம்ம வாழ்க்கைக்கு எண்ணும் எழுத்தும் ரொம்ப முக்கியம். ஓகே, ஒரு கூட்டலாக இருக்கட்டும், பெருக்கலாக இருக்கட்டும், வகுத்தலாக இருக்கட்டும், கழித்தலாக இருக்கட்டும், அந்த 3வது படிக்கிற குழந்தை பார்த்தீங்கன்னா இந்த கூட்டல் பெருக்கல் கழித்தல் வகுத்தலில் தரவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு எழுத்தாக இருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு 90% வச்சுக்கோங்களேன், 90% குழந்தைகள் பிழை இல்லாமல் எழுத பழகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த அடிப்படை கல்வியில் சொல்லித்தராங்க. மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கை அப்படின்னு ஒன்று அடிப்படுது, கவனிச்சிங்களா? இதில் அதை பற்றி பார்க்கலாமா? இந்த 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் முக்கியமாக எல்லாருமே அவங்கவுங்க தாய்மொழிங்கிறது வந்து சாத்தியம் இல்லை. ஏன்னா இங்கே கேரளாவில் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க பிறந்தது ஒரு இடமா இருக்கும், தமிழ்நாட்டில் வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் பிறந்தவங்க எங்கேயாவது கர்நாடகாவில் போய் படிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்தந்த மாநில மொழியில் கட்டாயமாக படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும். ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் 8ஆம் வகுப்பு வரைக்கும் அல்லது அதுக்கு மேலேயும் நீங்கள் தொடர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது ஒரு இந்திய தேசிய மொழியை தேர்ந்தெடுக்கணும். அதாவது இப்போ மாநில மொழி அப்படின்லாம் சொன்னோம் இல்லையா, அந்தந்த இப்போ தமிழ்நாட்டில்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்கும், அஃப்கோர்ஸ் அந்த 2ஆவதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ 2 லாங்குவேஜ் ஆச்சுங்களா. 3ஆவதாக ஒரு லாங்குவேஜை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். அதில் வந்து நாங்கள் ஹிந்தி தான் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லலை. அதாவது இந்தியாவில் பேசப்படுற எந்த ஒரு மொழியையும் நீங்கள் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 8ஆவதுக்கு மேலே ஒரு ஸ்டூடெண்ட் 8ஆவதுக்கு மேலே போகும் பொழுது அவனுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா வெளிநாட்டு மொழிகள்லையும் ஏதாவது ஒன்று வேணாலும் கற்றுக்கலாம். இப்போ கொரியனாக இருக்கட்டும், ஜாப்பனீஸாக இருக்கட்டும், ஸ்பானிஷு, ஃப்ரெஞ்சு, அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கு இல்லையா. இதில் எது வேணாலும் அவங்க விருப்பப்பட்டு படிக்கலாம். முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, சைகை மொழி கற்றுத்தராங்களாம். இப்போ இந்த மாதிரிலாம் பேசுவோமே, ஒரு மாற்றுத்திறனாளி வாய் பேச முடியாதவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட பேசுவோம் இல்லையா, சைலண்ட் லாங்குவேஜ், அந்த சைகை மொழியை வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும் முக்கியமாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு மொழியை வந்து நாங்கள் கற்றுத்தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அசஸ்மெண்ட் ரீஃபார்ம்ஸ் எக்ஸாம்லாம் இனிமேல் எப்படி இருக்க போகுது தெரியுங்களா. இப்போல்லாம் மக்கப் படிச்சுட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே போய் எழுதிட்டு வருவோம் இல்லையா, அந்த முறை வந்து இனிமேல் இருக்காது அப்படிங்கிறாங்க. ப்ராக்டிக்கலாக நிறையா இருக்கும் அப்படிங்கிறாங்க. மாணவர்களின் எண்ணங்களை தூண்டும் அளவுக்கு கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அவுட் ஆஃப் சிலபஸ். இந்த 3ஆவது 5ஆவது 8ஆவது பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான இடமா கருதப்படுறாங்க. அதாவது நம்ம இப்போ படிச்சிருக்கும் போதெல்லாம் இந்த 10th பப்ளிக்கா 12th பப்ளிக்கா நீ அப்படின்லாம் கேட்போம் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அப்பனா இந்த 10th 12th பப்ளிக்லாம் இல்லையா அப்படின்ட்டுலாம் கேட்க வேண்டாம். கண்டிப்பா அது அப்போ இருக்கு, 10th 12th பப்ளிக் தான். ஆனா இந்த 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்வுகள் வந்து பள்ளி அளவில் நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க. 6ஆவதுக்கு மேல ஒரு மாணவனுக்கு ஒகேஷனல் குரூப் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தொழிற்கல்வி. அவன் படிக்கும்போது அவன் தொழிற்கல்விக்கான ஒரு படிப்பையும் தேர்ந்தெடுத்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தொழிற்கல்வியில் நிறைய கேட்டகரிகள் இருக்கு. ஸோ அதில் ஏதாவது ஒன்று விருப்பப்பட்டு அவன் தேர்ந்தெடுத்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 12ஆவது முடிச்சு அவன் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் அவனுக்கு கையில் வசம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தொழில் பற்றி நுணுக்கங்கள், அதோட நெளிவு சுழிவு எல்லாமே தெரியும், பொழைச்சிக்குவான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இப்போ பண்ணியிருக்கிற சீர்திருத்தம்லாம். மேக்ஸிமம் இங்கே எக்ஸாம்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட ரிப்போர்ட் கார்டில் இது வரைக்கும் எப்படி இருந்துச்சு, நம்ம எழுதுகிற எக்ஸாமுக்கு மார்க்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அப்படி தானே இருந்துச்சு ப்ரோக்ரஸ் கார்டெலாம், ரிப்போர்ட் கார்டு. இனிமேல் அப்படிலாம் இருக்காது.
இனிமேல் வர ரிப்போர்ட் கார்டுலாம் எப்படி இருக்கும்னா அவன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறான் இல்லையா, அதுவும் இடம்பெறும் அப்படிங்கிறாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இந்த தொழிற்கல்வியாக இருக்கட்டும், எல்லாமே இடம்பெறும் ப்ரோக்ரஸ் கார்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த சிஸ்டம்லாம் யார் டிசைன் பண்ணாங்கன்னு தெரியுமா? நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் அண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான் இதெல்லாம் டிசைன் பண்ணாங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஒருத்தர் பார்வை தெரியல அப்படின்னா அவங்களுக்கு உண்டான ஸ்பெஷலாக எப்படி அவங்களுக்கு சொல்லித்தர முடியும், அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்கு என்னென்ன கற்றுத்தர முடியுமோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வச்சு அவங்க பயன்படுத்திக்கலாம், லைஃப்பில் முன்னேறிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கும் நிறைய கனவுகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் பண்ணி தருவோம். அவங்களுக்கு இந்த வாழ்க்கையை அவங்க எப்படி டிசைன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நாங்கன்னா ட்ரைனிங் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ ஸ்கூல்ஸ்லாம் எப்படி இருக்குது? சிபிஎஸ்சி அப்படிங்கிறாங்க, ஸ்டேட் போர்டுங்கிறாங்க, இங்கிலீஷ் மீடியம் அப்படின்லாம் நிறைய வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. இனிமேல் அப்படிலாம் இருக்காது. ஸ்கூல் அவ்வளோதான், பொதுவாக ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்கூலில் ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருள் எல்லா ஸ்கூல்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஸ்கூலில் என்சிசி இருக்குன்னு வச்சுக்கலாம். நிறைய ஸ்கூலில் அது இருக்காது இல்லையா. ஒரு என்எஸ்எஸ்ஓ என்சிசியோ ஒரு இடத்துல இருக்கும், இன்னொரு இடத்துல இருக்காது. ஸோ இதை இனிமேல் எல்லா ஸ்கூல்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நடைமுறைப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். இது இவங்க எப்படி நடைமுறைப்படுத்த போகிறாங்க அப்படின்னா பல ஸ்கூல்களை, ஒரு 4-5 ஸ்கூல்களை ஒருங்கிணைஞ்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கிற மாதிரி பண்ண போகிறாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ லஞ்ச் டைமில் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிடும்போது ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் டிஃபன் கொண்டு வரலைன்னா எப்படி இருக்கும்? நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே ஒரு மூடிய டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தோட லஞ்சிலேருந்து கொஞ்சம் ஒவ்வொரு வாயாக வச்சு அவருக்கு கொடுக்கும்போது அவரோட வயிறு நிறைஞ்சிடும் இல்லையா. ஸோ அதுதான் இவங்க பண்ண போகிறாங்க. ஒரு ஸ்கூலில் என்சிசி இல்லையா, பக்கத்து ஸ்கூலில் என்சிசி இருக்கும். ஸோ அந்த என்சிசியை இவங்களுக்கு கொடுத்து வழங்கப்படும். அந்த மாதிரி ஒரு அறிவியலாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், என்ன ஒரு ஆக்டிவிட்டியாக கூட இருக்கட்டும், அதெல்லாம் எல்லாமே சமமான அளவில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ண போகிறாங்க. ஸோ பல ஸ்கூல்கள் ஒருங்கிணைய போகுது அப்படின்னு இதில் முக்கியமான ஒரு திருத்தமாக சொல்கிறாங்க. ஸோ இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 தேசிய கல்விக் கொள்கையில் பல சீர்திருத்தங்கள் மத்திய அரசு பண்ணியிருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாநில அரசுகளான நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன சீர்திருத்தம்லாம் நீங்கள் பண்ணலாம், அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா நீங்கள் என்ன சீர்திருத்தம் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் எங்ககிட்ட நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். இந்த திருத்தம் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம், இந்த திருத்தம் எதனால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மத்திய அரசுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கன்க்ளூஷன் பண்ணிட்டோம். இதில் அரசு சில கொள்கைகளை முன்வைக்குது, அதை பார்த்துடலாம். 1, தனியார் மற்றும் அரசு நிறுவனங்கள் அனைவருக்கும் ஒரே கல்வி. 2, 2030க்குள்ள அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிறாங்க. 3, தேசிய அளவில் தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை நியமிப்போம் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே அது பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா அங்கே இருந்தால் தானே மாணவர்களுக்கு கிடைக்கும். சரியா, அதுக்காக சொல்கிறேன். சரி, 4, நம்ம நாட்டில் 2 கோடி ஸ்டூடெண்ட்ஸ் இடைநீற்றல் மாணவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது படிப்பை பாதியில் நிறுத்தினவங்க, வறுமையின் காரணமாக படிப்பை பாதியில் நிறுத்திட்டு, இல்லை வேறு ஏதாவது சுச்சுவேஷனாக கூட இருக்கலாம், படிப்பை பாதியில் நிறுத்திட்டு வேலைக்கெல்லாம் போயிடுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி பேர் இருக்காங்க. அவங்களையெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கும் கட்டாயமாக கல்வியை கொடுக்க போகிறாங்களாம். ஸோ 2030க்குள்ள அனைவருக்கும் கல்வி, அதாவது எல்லாருமே படித்தவங்களாக இருப்பாங்க மோஸ்ட்லி, அப்படிங்கிறது தான் எங்களோட எய்ம் அப்படின்னு மத்திய அரசு முன்வைக்குது ஒரு கோரிக்கையை. சரி, வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த பள்ளி கல்விக் கொள்கை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணி அந்த கல்லூரி படிப்புலையும் என்னென்ன சீர்திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க, அந்த பட்டப்படிப்புலையும் என்ன சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியணுமே அப்படின்னு விரும்புனீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக காலேஜ் லெவலில் என்னென்ன சீர்திருத்தங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்காக கண்டிப்பாக நான் போடுறேன். நிழல் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். அவ்வளவும் அற்புதமான கருத்துக்கள், யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல்கள் நிறைந்த ஒரு களஞ்சியம் அப்படின்னு சொல்லலாம் இவரோட சேனலை. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னா இவரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவர் சொல்கிற விஷயங்கள், இவர் வெளிப்படுத்துகிற அந்த தன்மை எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த காணொலியில் இன்னும் சிறப்பான தகவலை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து சேர்க்குறேன். நன்றி, வணக்கம்.